ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஏதாவது ஒரு நல்லது என்னுடைய வாழ்க்கையில நடந்துடாதான்னு பல நாட்களா காத்துட்டு இருக்கேன். பல நாட்களா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டும் இருக்கேன். ஆனா ஒரு நல்லது கூட என் வாழ்க்கையில நடக்கவே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களா இருந்தா அந்த வருத்தம்ங்கிறது இனி வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். இந்த 24 நிமிடத்தில் கடவுளை பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நல்லபடியா மாறும். உங்களுடைய மனதுல நீண்ட நாட்களா இருக்கும் அந்த ஒரு வேண்டுதலை கடவுள்கிட்ட இந்த 24 நிமிடத்துல சொல்லி பாருங்க. ஜெட் வேகத்துல இறைவன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த 24 நிமிடத்திற்கு பெயர் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். இதற்கு பின்னால் அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த மர்மம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறகுல மறைச்சு வச்சிருக்கிற நேரம் தான் இந்த அதிசக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள். இந்த ரகசியம் அந்த பரமாத்மாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனா இந்த நேரத்தை மட்டும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர தினம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12/7/2025 சனிக்கிழமை என்று வருகிறது. இது சனிக்கிழமைங்கிறது ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா அபிஜித் நட்சத்திரத்துக்கு அதிபதின்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மாவுடைய தினம் சனிக்கிழமை. ஆக சனிக்கிழமையில வருவது நமக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். பண பிரச்சனைய தீர்த்து வைக்க திருவோண நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரர் பெருமாள். இதெல்லாம் தாண்டி இந்த நட்சத்திரக்குரிய சொந்தமான கிருஷ்ண பரமாத்மாவையும் நம்ம வழிபாடு செய்ய மறக்க கூடாது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை என்று காலை 6:24 முதல் 6:48 வரைக்கும், அதாவது 12/7/2025 காலை 6:24 முதல் 6:48 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு. இந்த 24 நிமிடங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்துல பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி வச்சு குடும்பத்தோட அமர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவை குல தெய்வத்தையும் நீங்க பெருமாளையும் மனதார வணங்கிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமா இந்த பிரபஞ்சம் கேட்கும். உங்களுடைய கஷ்டங்கள் அதிவிரைவாக தீரும். சனிக்கிழமையிலே அரச இலை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்று. அரசனை போல் நமக்கு வாழ்வு கிடைக்க இந்த அதிசக்தி வாய்ந்த அற்புத இலையில நம்ம தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு அரச இலை கிடைத்தால் கூட நீங்க அதுல ஒரு தீபம் ஏற்றி வைங்க. முடிஞ்சா நீங்க இந்த நேரத்துல அரச மர வழிபாடு செய்வது நல்ல மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்க கடவுள்கிட்ட வைத்த கோரிக்கை சீக்கிரத்துல நிறைவேறும். எல்லா பிரார்த்தனையும் சொல்லி குழப்ப வேண்டாம். ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த நிமிடத்துல நீங்க வைங்க. இந்த கோரிக்கை முடியும் வரை மாதந்தோறும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த கோரிக்கையை கடவுள்கிட்ட தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தீபம் ஏற்றி ஒரே ஒரு டம்ளர் நீங்க அந்த தண்ணீர் வைத்து நீங்க வேண்டிக்கலாம். இந்த 24 நிமிடமும் நீங்க வீட்டுல இருக்கீங்க, பூஜை அறையில உங்களால தீபம் ஏற்ற முடியும்னா கையில ஒரு பச்சை கற்பூரத்தையும் துளி கொஞ்சமா துளசி இலைகளையும் வச்சுக்கோங்க. மனதார வேண்டிக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திர துதின்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்றேன். அதை டிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். அதை நீங்க இந்த நேரத்துல சொல்லி நீங்க வழிபடலாம். அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வத்தை பெயரையோ இல்லை உங்க இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை அவங்களுக்கு வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். உங்களால முடிந்தா நீங்க செய்யுங்க. உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கணும், உங்க தகுதிக்கு ஏற்றபடி இருக்கணுங்கிறதையும் நினைவுல வச்சுக்கோங்க. இந்த அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நிச்சயமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம். மாதம் வருகிறது. ஒரு சிலருக்கு உடனடி பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நம்முடைய கர்மாவை பொறுத்து, பூர்வ புண்ணிய பலனை பொறுத்து கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். காத்திருங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல நல்ல பலன் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த ஜூலை மாத அபிஜித் நட்சத்திரம் ஜூலை 12ஆம் தேதி காலை 6:24 முதல் 6:48 வரைக்கும் இந்த நேரம் இருக்கு. தவற விடாதீங்க. அபிஜித் இந்த துதியையும் நம்ம பார்த்துடலாம்.
அபிஜித ஆகமந்துதீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணுமேதினாம் பவத வலாம்சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த துதியையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறேன். இந்த அபிஜித் வரக்கூடிய நேரம் நாள் இதையும் நான் எழுதுறேன், பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இது ஏற்படுத்தும். முழு நம்பிக்கையோட நீங்க இத ஒவ்வொரு மாதத்தையும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த 24 நிமிடத்தை, அதுவும் இப்ப வருகிற அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உங்களுடைய எவ்வளவு மோசமான தலைவிதியையும் மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை தவற விடாதீங்க. இந்த 24 நிமிடங்களும் உங்களால பூஜை அறையில நீங்க உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கையில் உள்ள பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த ஸ்துதியை சொல்லி அந்த பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுக்கலாம். பண வரவுங்கிறத அதிகரிக்கும். அதே போல நீங்க எங்க டிராவல்ல இருக்கீங்க, வெளியில இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 24 நிமிடத்துல அந்த துதியை சொல்லி மனதார கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல கூட உங்க கையில இந்த பச்சை கற்பூரம் இருக்கட்டும். ஏன்னா பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்தது, இது அனைவருக்கும் தெரியும். பச்சை கற்பூரம் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. பெருமாள் வழிபாட்டுல நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை அந்த நேரத்துல நீங்க அந்த ஸ்துதியை சொல்லி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்க பர்ஸ்லயோ பேக்லயோ பணப்பெட்டிலேயோ நீங்க வச்சுக்கலாம். டிராவல்ல இருந்தாலும் நீங்க இதை சொல்லலாம். இந்த ஸ்துதியை சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. ஆபீஸ்ல இருந்தா கூட ஒரு 5 நிமிடம் இல்ல 10 நிமிடமாவது மனதார இந்த துதியை சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை உங்க பேக்ல பர்ஸ்ல பணம் வைக்கிறதோட சேர்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். நம்பிக்கையோட ஒவ்வொரு மாதம் செய்து பாருங்க. நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்துல நீங்க கேட்டது உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோட செய்து பாருங்க, நல்லதே நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.